இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்களை நினைக்கிறப்போ என் கவலை எல்லாம் போகுது. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆஹா உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும்.
சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே. ஆஹா உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். மார்க் நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 20 வரையிலானவைகள். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, பொது காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ள அழைப்பை நாம் புரிந்து கொண்டு ஆய்வு செய்து எது ஆண்டவர் இயேசுவுக்கு பிடித்தமான பணியோ அந்த பணியானது மனிதர்களை உருவாக்குகிற பணி, அந்த பணியை நிறைவேறச் செய்ய என்னுடைய ஆசிரியரையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்மை புரியணும் நமக்கு. நல்லவைகள் நடைபெறுவதை தடுக்க முடியாது, நல்லவைகள் தொடர்வதை நிறுத்த முடியாது. நல்லவர்கள் தொடர்ந்து வருவர், நல்லவைகள் தொடர்ந்து நடக்கும், அதை தடுத்து நிறுத்த முடியாது. திருமுழுக்கு யோவானை கொன்றதால் மனமாற்ற பணிகள் முடங்கி போய்விடுவதில்லை. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற முழக்கம் இயேசுவால் தொடர்ந்து முழக்கப்பட்டது. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டதால் அந்த புது வாழ்வின் முழக்கம் முடமாகிவிடவில்லையே. உயிர்த்த இயேசுவின் சீடர்கள் ஓங்கி ஒலித்தனர். 1, 12 பல மடங்காகியது. இன்றும் நல்லவைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. நல்லவர்கள் இன்றும் ஆங்காங்கே உதயமாகிக் கொண்டிருக்கிறார்கள். நற்செயல் ஆற்ற அழைப்புக்கு அர்ப்பணிப்போர் இன்றும் ஏராளம் ஏராளம். இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. பணியையும் பணியாளர்களையும் தடுக்க முடியாது. இந்த எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனால் அருள்பணியும் அருள்பணியாளர்களின் நிலைகளையும் இன்றைக்கு ஆய்வு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இயேசுவின் பணி இன்றைக்கு நடைபெறுகிறதா முழுமையாக என்று கேட்டால் பல கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது.
இவர்கள் புரட்சியாளர்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. பல வகைகளிலே இந்த அருள்பணியும் அருள்பணியாளர்களும் இன்றைக்கு புரட்சியாளர்களாக காட்சி அளிக்கிறார்கள். ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி மனித வாழ்வை புதுப்பிக்கின்ற புரட்சி பணியாளர்கள். இவர்கள் ஒருபோதும் அழிக்கப்படுவது இல்லை, புதைக்கப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்று நாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டே இருப்போம். பெரும் விளைச்சலைத்தான் தருவார்கள். ஆனால் இன்றைக்கு திருவவையினுடைய அவல நிலையை பார்க்கிற பொழுது நம்மால் பல் சொல்ல முடிவதில்லை. இந்த அருள்பணியின் நிலை இன்றைக்கு மந்தமாகிக் கொண்டே வருகிறது. ஆனால் பணியாளர்கள் பெருகி கொண்டே வருகிறார்கள். இயேசு விரும்பிய பணி மந்தமாகிக் கொண்டிருக்கிறது. சாதியின் பெயரை சொல்லி, அதிகாரத்தின் பெயரை சொல்லி, பணத்தின் பெயரை சொல்லி, காமத்தின் பெயரை சொல்லி, விளம்பரத்தின் பெயரை சொல்லி, அந்தஸ்தின் பெயரை சொல்லி, புதுமை என்ற பெயரை சொல்லி, இந்த இயேசு விரும்பிய அந்த மனித பணி இருக்கிறதே, இன்னைக்கு பல மடங்கு ஆற்ற வேண்டப்படக்கூடிய கூட சூழல்ல இன்றைக்கு 10% கூட நடக்கிறதா என்று எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய நோக்கங்கள்லாம் இன்றைக்கு மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அது பொது நிலையினரோ திருநிலையினரோ யாராக இருந்தாலும் சரிதான். நம்முடைய இந்த கிறிஸ்தவ பணி இன்றைக்கு போக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கெல்லாம் ஆச்சரியம், இந்த ஓட்டு விஷயத்துல ஒரு சாதாரண ஒரு பெண், இளம் பெண் இயந்திர வாக்குப்பதிவுக்கு எதிர்த்து நின்று போராடி கொண்டிருப்பது என்னால் ஜீரணிக்கவே முடியல. நம்மெல்லாம் எம்மார்த்தம், எதுக்கு இந்த பூசையை 10,000 பூசையை வச்சுக்கிட்டு 20,000 நன்மைகளை கொடுத்துக்கிட்டு ஒரு நன்மை கூட நம்மால் செய்ய முடியலன்னா எதுக்கு இந்த அருள்பணியாளராக இருக்க வேண்டும் என்ற கேள்வி பல நேரத்திலே வந்தது உண்டு. நாம் இயேசுனுடைய பணியை செய்கிறோமா? திருமுழுக்கு பெறாதவர்கள் கூட இயேசுனுடைய பணியை இன்றைக்கு அதிகமாற்றுகிறார்கள். பெருமைப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். இயேசு தன் முதல் சீடர்களை அழைத்த போது அவர்களுக்கு அளித்த வாக்குறுதி, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். இந்த அழைப்பை ஏற்ற அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று இன்றைய வாசகத்திலே வாசிக்கிறோம். அதே அழைப்பை இயேசு நமக்கும் தருகிறார். நம்மை மனிதரை பிடிப்பவராக மாற அழைக்கிறார். மீன்களை பிடிப்பதையே தங்கள் தொழிலாளராகவும் வாழ்வின் இலக்காகவும் கொண்டிருந்த மீனவர்களை இயேசு தம் சீடராக மாற்றினார். பணம், புகழ், பதவி, உலக இன்பங்கள், நாட்டங்கள் இவற்றையே குறிக்கோளாகவும் இலக்காகவும் கொண்டிருக்கும் நாமும் இவற்றை விட்டுவிட்டு மனிதர்களை, இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றுக, மனிதர்களாக மாற்றுகிற பணியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள சவால் தான், சந்திப்போம், கஷ்டங்கள் தான், இஷ்டப்படுவோம், ஒரு வழி இல்லை. இயேசுவுக்காக மனிதர்களை உருவாக்குவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அழைத்தலின் நாயகனே இறைவா, உமக்கு நன்றி. எங்களையும் தகுதியற்ற எங்களையும் உம்முடைய பணிக்காக அழைத்தமைக்காக, உம்முடைய சீடர்களாக மாற்றுவதற்காக, திருமுழுக்கின் வழியாக உம்மோடு இணைத்துக் கொள்வதற்காக நன்றி தந்தையே. நாங்கள் உலக இன்பங்களை நாடாமல் பிற மனிதர்களை உம் பாதம் கொண்டு சேர்க்கிற சீடர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதில்
போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில். உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும்
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.